ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ரியாக்ட். எப்படி நம்ம ஒரு ரியாக்ட் டெவலப்பர் ஆகிறது, அது நம்ம பேசிக்ஸாக நம்ம வந்து எப்படி ரியாக்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்றதுலேருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ரியாக்ட் கற்றுக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரியாக்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா, ரியாக்ட் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன். இப்போ யாராவது ஒருத்தங்க இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா வாட் இஸ் ரியாக்ட்னா, இட் இஸ் எ ஃப்ரண்ட் அண்ட் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ரியாக்ட் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, இப்போ நார்மலாக நம்ம ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுற நேரம் நம்ம வந்து கெட் ஸ்டார்டட் ரியாக்ட்னு டைப் பண்ணி இதில் போனோம்னா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகலாம். ரைட், இதில் கிரியேட் நியூ ஆப்னு கொடுத்து நம்ம ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ரைட், ஆனால் இந்த முறை வந்து என்னன்னா, இட்ஸ் டேக் டூ மச் ஆஃப் டைம் டு இன்ஸ்டால் த ரியாக்ட். இந்த முறையில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, இந்த டைமை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியான வழி, இப்போ ரியாக்டோட வந்து இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஒயிட்னு ஒன்று இருக்குது. ஒயிட் ரியாக்ட்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்க. ஒயிட் ரியாக்ட் இன்ஸ்டால்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் லிங்க் கெட் இதை கிளிக் பண்ணுங்க. ரைட், இது வந்து ஒரு லைப்ரரி ஒன்று தான் ஒயிட். ரைட், இந்த லைப்ரரியில் வந்து பாருங்க ரியாக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பாருங்கள் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா npm create white latest இருக்குது. ரைட், இதுதான் கமாண்ட். ஓகே, நீங்கள் ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இதுதான் கமாண்ட். இது இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கமாண்டை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம போய்ட்டு ஜி டிரைவில் போய்ட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்லி போட்டு இங்கே போய்ட்டு சிஎம்டின்னு அடிச்சுட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். என்டர் பண்ணுறேன்னு பாருங்கள். ப்ராஜெக்ட் நேம் கேட்குது. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆப்னு சொல்லி கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் நேம் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே கேட்குது சிலெக்ட் அ ஃப்ரேம் ஒர்க். நீங்கள் என்ன ஃப்ரேம் ஒர்க் வந்து சூஸ் பண்ண போகிறீங்கன்றதை கேட்குது. இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த ஒயிட்டை யூஸ் பண்ணி நிறையா ஃப்ரேம் ஒர்க் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள், ஒயிட்டை யூஸ் பண்ணி வியூ, வேனிலா, வியூ, இதெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் தான் இவ்வளவும். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது என்னது, ரியாக்ட். அப்போ நான் வந்து இதில் உங்களோட கீபோர்டில் டவுன் அப் அண்ட் டவுன் ஏரோ யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து டவுன் ஏரோ சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரியாக்டை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணோன்னே ரியாக்டோட நீங்கள் எதை கொண்டுட்டு போக போகிறீங்க, எதில் யூஸ் பண்ண போகிறீங்க, ரியாக்டை டைப் ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ண போகிறீங்களா ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் ஜாவா ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணோன்னே பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக பாருங்கள் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி இன்ஸ்டால் இதை ரன் பண்ணணும்னா இங்கே பாருங்கள் சிடி சேஞ்ச் டைரக்டரி. இதுக்குள்ளே அந்த ஃபோல்டர் உள்ளுக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் அதாவது டாஸ் கமாண்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேணும். இப்போ டாஸ்கில் வந்து நம்ம இருக்கிற டிரெக்டரி கரண்ட் டிரெக்டரி என்னது ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த டிரெக்டரியில் தான் இருக்கேன். இந்த ஃபோல்டர் உள்ளுக்கு போகணும்னா சிடின்னு சொல்லி அடிச்சுட்டு இந்த கமாண்ட் அடிச்சுட்டு உள்ளுக்கு போகணும், அந்த ஃபோல்டர் உள்ளுக்கு போயிடுவோம். இதை இப்போ இந்த ஃபோல்டர் உள்ளுக்கு போனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே பாருங்கள், இந்த ஃபோல்டரில் வந்து பாருங்கள் நோட் பேக்கேஜ் ஒன்றுமே இல்லை, நோட் மாடியூல்ஸ் ஒன்றுமே இல்லை. இப்போ நோட் மாடியூல்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். இப்போ நோட் மாடியூல்ஸ்னால் இப்போ நோட் ஜேஎஸ். ரைட், இப்போ ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும் உங்களோட மெஷினில். இப்போ நோட் ஜேஎஸ்னால் என்னன்னா, அதுக்கு சொல்லணும் பேக்கேஜ் மேனேஜ் பண்ணுற ஒரு மேனேஜரை தான் சொல்லுவோம் நம்ம நோட். ஓகே, இப்போ பேக்கேஜை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுற ஒரு மேனேஜரை தான். நீங்கள் இதில் போய்ட்டு நோட் ஜேஎஸ் டவுன்லோட்னு கொடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டு இதில் போய்ட்டு நீங்கள் இதை நீங்கள் உங்களோட மெஷினில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரைட், இதை போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க நோட் ஜேஎஸ். இப்போ நோட் ஜேஎஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க உங்களோட மெஷின். இப்போ நோட் ஜேஎஸ் நீங்கள் டைப் பண்ணால் இந்த கரண்ட்லி இந்த டவுன்லோட் லிங்க் போயிடும். இதில் போய்ட்டு அவங்களோட இதுதான் கரண்ட் வெர்ஷன் இப்போ உள்ளது. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இதை வந்து இந்த விண்டோஸ் லினாக்ஸ் உங்களோட பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரியாக்டே கை வைக்கணும். ஓகே, ஏன்னா நோட் ஜேஎஸ் தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பேக்கேஜ் மேனேஜர். ரைட், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த இதுக்குள்ளே தான் இருக்கேன் பாருங்கள், கமாண்ட் ப்ராம்ப்டில் இதுக்குள்ளே இருக்கேன் நம்மளோட இந்த ஃபோல்டருக்குள்ளே. இப்போ இதில் வந்து நான் என்ன இன்ஸ்டால் பண்ண அடுத்தது npm இன்ஸ்டால்னு ஒரு கமாண்ட் ரன் பண்ண சொல்கிறாங்க. இதில் தான் நம்ம வந்து npm லைப்ரரி கம்ப்ளீட்டாக npm லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுற இந்த கமாண்டில் தான்.
இப்போ என்பிஎம் இன்ஸ்டால்னு அடிக்கும். இன்ஸ்டால்னு அடிச்சுன்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து உங்களோட இந்த கமாண்ட் மூலியமாக உள்ள பேக்கேஜஸ் எல்லாம் நோட் மாடியூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற என்பிஎம் இன்ஸ்டால்னு கொடுத்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக என்பிஎம் மாடியூல்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்குது. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து இன்ஸ்டால் பண்ண முடிய வரையும். ஏன்னா இது வந்து சரியான ஸ்பீட். இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோனால இப்படி வருது. ஏன்னா சரியான ஸ்பீட், ரைட்? நம்ம ஆஃபிஷியல் வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணுறதை விட நீங்கள் இந்த முறையை நீங்கள் கையாண்டு இன்ஸ்டால் பண்ணுறது சரியான ஸ்பீட். பாருங்கள், இந்த இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த ஆல்மோஸ்ட் இந்த கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ரைட். இப்போ இந்த டைம் கூட ஆகாது. என் மெஷின்ஸில் வந்து சரியான ஸ்பீடாக அது இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோனால தான் இங்கே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை ரன் பண்ணுறேன். நம்ம என்ன கமாண்டை ரன் பண்ணணும்னா npm ரன் டெவ்னு தான் ரன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து நார்மலாக ரியாக்ட் ரன் பண்ணுறேன். ரியாக்ட் npm ஸ்டார்ட்னு ரன் பண்ணுவோம். npm dev அடிச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்துச்சுன்னு பாருங்கள். இந்த ஃபோட்டோ அப்படியே காப்பி பண்ணியாச்சு. இங்கே கொண்டு போய் போட்டோம்னா என்டர் பண்ணோம்னா இவன் எவ்வளோ ஸ்பீடு. இது சரியான ஸ்பீட். இதில் ரன் பண்ணுறது சரியான ஸ்பீடாக ரன் ஆகும். ஓகே, ரைட். இப்போ இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம எதுக்கு எடுக்க போகிறோம்னா VS கோட் எடிட்டருக்கு நம்ம எடுக்கணும். ஓகே, நம்ம VS கோட் எடிட்டரில் தான் நம்ம கோட் செக்ஷன் வந்து மேனேஜ் பண்ணுற எடிட்டர் வந்து VS கோட் எடிட்டர் தான். நீங்கள் டவுன்லோட் பண்ண நண்பர்கள் போய்ட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு VS கோட் டவுன்லோட்னு செலக்ட் பண்ணுங்கண்ணே. இதுதான் வந்து VS கோட் எடிட்டர் ஆஃபிஷியல் வெப்சைட். இதை கிளிக் பண்ணி போய்ட்டு நீங்கள் VS கோட் எடிட்டரை டவுன்லோட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தேவையோ அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட VS கோட் எடிட்டர். ஓகே, ரைட். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த VS கோட் எடிட்டருக்கு தான் உங்களோட ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஓப்பன் பண்ணுறேன். எப்படி ஓப்பன் பண்ணணும்னா இதுதான் உங்களோட ப்ராஜெக்ட். இதில் போய்ட்டு அட்ரஸ் பார்ட்டில் போய்ட்டு நீங்கள் CMDன்னு டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். நான் கோட் ஸ்பேஸ் டாக்டர்னு அடிச்சிங்கன்னா உங்களோட என்டையர் ப்ராஜெக்ட் வந்து VS கோட் எடிட்டருக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, எஸ் ட்ரஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். இப்போ இதில் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஃபைல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஓகே, தான் ஃபைல் ஸ்ட்ரக்சர், ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து index.html. இந்த பேஜ் என்னன்னா இது இந்த ஒரு சிங்கிள் பேஜ் HTML தான் உங்களுக்கு வந்து இங்கே ஒர்க் பண்ணி அவங்களுக்கான அவுட்புட்டை அவங்களுக்கு காட்டியிருக்கீங்க. அதாவது இப்போ ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் எடுத்தால் ஒரு சிங்கிள் பேஜ் HTML தான் இருக்கும். இது ரியாக்டாக இருக்கலாம், வியூவாக இருக்கலாம், ஆங்குலராக இருக்கலாம், எந்த ஃப்ரேம் ஒர்க்காக இருந்தாலும் உங்களுக்கு சிங்கிள் HTML ஃபைல் தான் இருக்கும். இந்த HTML ஃபைலில் ரெண்டர் ஆகி தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் எண்டில் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வியூ பண்ணி பார்க்கலாம். ரைட். இதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னா நம்ம நார்மலாக பாருங்கள், டைட்டில்னு வச்சுருக்காங்கப்பா. வியூ ப்ளஸ் டைட்டில். இது டைட்டில். டைட்டில் தான் பார்த்தீங்களா? டைட்டில். இந்த கம்ப்ளீட் டிசைன் எங்கேருந்து வருதுன்னா இதில் வந்து பாடி செக்ஷனில் கால் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் ஸ்கிரிப்ட் மாடியூல்ஸ் SRC மாடல் JXன்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருக்காங்க. இப்போ JSXன்னா இங்கே இருக்க JX. ஓகே, எந்த ஃபோல்டரை உங்கள் பாடி செக்ஷனில் வந்து கால் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கிரிப்டில் மாடியூலில் SRCயில் மெயின் JSX. இந்த JSXயில் வந்து உங்களை வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தேன். ஜாவாஸ்கிரிப்டில் எங்கே இருக்குங்கண்ணே? main.jsx இந்த இருக்குது. இந்த ஃபோல்டரில் பாருங்கள், இங்கே பாருங்கள் ரியாக்ட் ஸ்ட்ரிக்ட் மோட் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து தான் நம்ம வந்து ரூட் எலிமெண்ட் பை ஐடினா இந்த எலிமெண்ட் பை ஐடி இந்த இருக்கு. இந்த ஐடி வந்து இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது. இதை செட் பண்ணியிருக்கேன். இந்த ரூட் ஐடின்றது எங்கே இருக்குது? main.jsx. இங்கே வந்து எங்கே இருக்குது? இந்த இதில் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நம்ம என்னத்தை ரெண்டர் பண்ணுறோமோ அதுதான் அவங்களுக்கு வந்து இங்கே ஃப்ரண்ட் ஹேண்டில் அவுட்புட்டாக வருது. ஓகே, இப்போ இதுக்குள்ளே என்ன நான் கொடுத்துருக்கோம்னா இது வந்து கம்ப்ளீட்லி வந்து ரியாக்ட் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம கம்போனன்ட் பேஸில் தான் போகும். அதாவது வித்தவுட் ரீலோடிங் த பேஜ். சரியான ஸ்பீட். நார்மல் நம்ம HTML CSSல நம்ம யூஸ் பண்ணுறதை விட இதில் யூஸ் பண்ணுறது வந்து சரியான ஸ்பீட். வெப் அப்ளிகேஷன் வந்து சரியான ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். அதனால தான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து சரியான ஃபேமஸ்ன்றது. சரியான ஸ்பீடாக ரன் ஆகும். ஓகே, நம்ம பியோர் HTML CSS யூஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் செய்கிறத விட சரியான அப்ளிகேஷன் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவோம் இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே வந்து நம்ம ஆப்ன்ற கம்போனண்ட்டாக கால் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ன்ற கம்போனண்ட் எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது. ஆப்ன்ற கம்போனண்ட் தான் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம என்ன எழுதியிருக்கோமோ இது தாங்கன்னா அவுட்புட்டாக வந்து இங்கே வந்திருக்கு. ஓகே, இதை வந்து நீங்கள் தெளிவாக நீங்கள் விளங்கிக்கிறோம். இவ்வளோ தான் விஷயம் ரியாக்டில். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா
இதுக்குள்ளே உள்ள அவ்வளோ விஷயத்தை நான் எடுக்கிறேன். இப்போ எல்லாம் தான் தேவையில்லை எனக்கு, இதெல்லாம் எனக்கு இப்போ நான் வந்து மெயின் டாட் ஜேஎக்ஸில் போயிட்டு இந்த இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, இதெல்லாம் எடுக்கிறேன். இதெல்லாம் வேணாம், இந்த சிஎஸ்எஸ்லாம் எடுத்துறேன், தேவை இந்த சிஎஸ்எஸ். அதே மாதிரி நான் app டாட் ஜேஎஸ்எக்ஸ் இதில் தான் வந்து நம்மளோட இதில் இந்த அவுட்புட் தான் வந்திருக்கு பாருங்கள். இங்கே கவுண்ட் இதெல்லாம் வந்து எல்லாம் இந்த கவுண்ட் வேரியபிள் செட் பண்ணி இந்த யூஸ் ஸ்டேட் செலக்ட் பண்ணி இதெல்லாம் செஞ்சுருக்கேன். இப்படி தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதெல்லாம் வந்து நான் வந்து எடுக்கிறேன், ரிட்டர்ன் உள்ளது அவ்வளோதான் எடுக்கிறேன். ஓகே, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இப்போ மெயினாக வந்து இவ்வளோ தான் இருக்கும் உங்களோட ப்ராஜெக்டில். ஆப்புன்ற கம்போனன்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், அதுக்குள்ளே ரிட்டர்ன், இந்த ஆப்புன்ற கம்போனண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதை எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் வெளியில் இந்த எக்ஸ்போர்ட்ன்றதை யூஸ் பண்ணால் தான் இதை வந்து இங்கே எடுக்கலாம். எங்கே எடுக்கலாம், உங்களுக்கு வந்து வெளியில் எடுத்து யூஸ் பண்ணது இங்கே தான் வரும். இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாட்டி வெளியில் வந்து இந்த கம்போனண்ட்டை வெளியே யூஸ் பண்ணல. இந்த கம்போனண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணால் இந்த கம்போனண்ட்டை வெளியே அவுட் பண்ணணும். அவுட் பண்ணுறது வந்து எக்ஸ்போர்ட்னு ஒரு விஷயம் இருக்குது ரியாக்டிவ். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ரிட்டர்னுக்குள்ளே என்ன நடக்கும்னா கம்ப்ளீட்டாக HTML மேனேஜ் பண்ணணும். HTML கம்ப்ளீட்லி நீங்கள் நீங்கள் HTML நீங்கள் ஒரு பேஜ் எவ்வளோ அழகாக ஸ்டைல் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த கம்ப்ளீட் ஸ்டைல் HTML + CSS நீங்கள் வந்து எழுதுகிற இடம் வந்து இந்த ரிட்டர்னுக்குள்ளே இருக்கும். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்னா உங்கள் கம்ப்ளீட்லி JavaScript வேலிடேஷன் பார்ட், அதாவது உங்களோட RESTful API ப்ளஸ் JavaScript வேலிடேஷன் பார்ட்லாம் இதுக்குள்ளே நீங்கள் இன்க்ளூட் பண்ணுவீங்க. இது ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் HTML இல்லைன்னா JavaScript தொலைப்படும், இந்த ரெண்டு விஷயத்தை எனக்கு புரியும். ஓகே, இதில் பாருங்கள் செப்பரேட் CSS ஃபைல் ஒன்று இருக்குது. இந்த CSS ஃபைலில் அந்த ஃபைலை லிங்க் பண்ணி இங்கே கொடுத்து நீங்கள் வந்து இங்கே ஸ்டைல் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நம்ம ஒரு ஹலோ வேர்ல்டு ஒன்று எழுதுறோம்னா எப்படி எழுதுறோம்னா இங்கே நம்ம வந்து டிவிஷன் டேக் எழுதிக்கலாம். டிவிஷன் டேக் எழுதாமல் செய்யறது, டிவிஷன் டேக் இப்படியும் எழுதலாம், சிலவங்க இப்படியும் ரியாக்டில் எழுதி காட்டுவாங்க. இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தணும், வந்து இப்படியும் எழுதலாம். ஆனால் நான் சொல்கிறது வந்து இப்படியே எழுதுங்க, ஏன்னா உங்களுக்கு சிலவங்க வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். இப்படி எழுதிட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு டேப் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு தரம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நான் டேப் கீ நான் வந்து H1 டேக் ஒன்று யூஸ் பண்ணுறேன். H1 நீங்கள் யூஸ் பண்ணால் H1 ஸ்டார்டிங் டேக் எழுதினாவே ஆட்டோமேட்டிக்கலாக க்ளோசிங் டேக் ஆகும். இங்கே வந்து நான் ஹெலோன்னு எழுதுறேன், ஹெலோ வேர்ல்டுன்னு கொடுத்துட்டு ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ நம்ம அப்ளிகேஷனை பார்த்து இந்த ஹெலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஹெலோ வேர்ல்டுன்னு இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகேயா, ரைட். இப்போ இது வரையிலும் உங்களுக்கு விளங்கியிருக்கும் நம்புறேன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. ரைட், இப்போ இந்த டிசைனில் வந்து முதல்ல வந்து ஆப்பில் இருந்தால் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஜில் எது கால் பண்ணியிருக்காங்க, main.js, அதாவது இங்கே இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஆப்புன்றதை கால் பண்ணி, இந்த ஆப் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இதுக்குள்ளே இருந்தால் நம்மளுக்கான டிசைன் வந்து நமக்கு ஸ்க்ரீனில் வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, ரைட். இப்போ வந்து நம்ம அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கான ஆனாக நம்ம இப்போ இந்த மாதிரி ஸ்டைல் செஞ்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம வேறு ஏதாவது என்ன கொடுக்கணும்னா HTML வந்து பேராகிராஃப் கொடுத்துட்டு ஏதாவது பேராகிராஃப் கொடுக்குமே. இப்போ இதில் வந்து பிரேக் யூஸ் பண்ணுறோம். ரைட், இப்போ இப்படியெல்லாம் கொடுத்துட்டு சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் இந்த பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து என்ன வேணால் நீங்கள் செய்யலாம். ஏன்னா போல்டு கொடுக்குறேன்னா போல்டு கொடுக்கலாம், பி போல்டு, இங்கே நான் வந்து போல்டுக்குள்ளே எழுதலாம், இத்தாலிக். ஓகே, போல்டு இத்தாலிக் எது வேணால் நான் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு HTML ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சேவ் ஆல் கொடுத்துட்டு இங்கே பார்த்து திரும்ப செய்ய தேவை. நீங்கள் சேவ் ஆல் கொடுத்தா நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாக அந்த மாதிரி வந்துடும். ரைட், சிம்பிளாக. இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ அதில் பாருங்கள் அடுத்தது, இப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிள் எடுத்து நம்ம டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணணும்னா நமக்கு இப்போ நார்மலாக பாருங்கள். இப்போ நம்ம நார்மலாக இப்போ இதில் வந்து டியூ டேக்கில் வந்து நான் வந்து இதை அப்படி எடுக்கிறேன், இதை அழிச்சிடுறேன். இப்போ பாருங்கள் ஒரு பட்டன் ஒன்று போட போகிறேன். ஒரு பட்டன் எடுக்கிறேன், ஓப்பன் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே நான் வந்து இந்த பட்டனுக்கு வந்து நான் வந்து கிளிக் மீன்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஃபைல் சேவ் ஆல் அடிச்சுட்டு அப்ளிகேஷனில் பார்த்து இந்த பட்டன் வந்துச்சு கிளிக் மீ. ஆனால் ஒன்றுமே இல்லை, நடக்கலை. இந்த கிளிக் மீன்ற பட்டனை கிளிக் பண்ணுற நேரம் ஜஸ்ட் ஒரு பட்டன் தான்.
ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம இப்போ எனக்கு வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் ஒன்று பிரிண்ட் ஆகும். இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நார்மலாக நம்ம jQuery எழுதுற நேரம் நம்மளுக்கு இருக்குது ஆன் கிளிக்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ அதே மாதிரி இங்கேயும் இருக்குது ஆன் கிளிக்னு. ஆன் கிளிக் இந்த இருக்குது. இதை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன் கிளிக் ஹியர்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கிளிக் ஹியர். இந்த ஃபங்க்ஷன் பேர் கிளிக் ஹியர். ஓகே, இப்போ இந்த ஆன் கிளிக்ன்றதை கிளிக் பண்ணால் இது எங்கே போகணும்னா கிளிக் ஹியர்ன்றது ஈவெண்ட்டுக்கு போகணும். அப்போ இங்கே நான் அந்த ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணுறேன். இது சிம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, இப்போ இதில் வந்து ஃபங்க்ஷன் இதை அப்படியே கொடுக்குறீங்கன்னா கிளிக் ஹியர் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்குறேன். அலர்ட் ஹாய்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைல் சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இந்த அப்ளிகேஷனை கிளிக் மீன் கொடுத்தோம்னா நம்ம ஹாய்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ இது வந்து ஒரு நார்மல் என்னது ஒரு இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்டில் இதே மாதிரி நம்ம எழுதிடலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம இன்னும் நம்ம செய்ய போகிற விஷயம் வந்து இதில் நம்ம செய்ய போகிற விஷயம் வந்து இதில் ஒரு வேரியபிள் வந்து மேனேஜ் பண்ணுறது. வேரியபிள்லாம் இதில் மேனேஜ் பண்ணுறதுன்னா இப்போ வந்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன கவுண்ட் ஆகணும். ஒன்று இப்போ நான் கிளிக் மீனுக்கு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன 1 கவுண்ட் ஆகணும். இன்னொருத்தர் கிளிக் மீனுக்கு வந்து 2, 3 அந்த மாதிரி ஒரு லூப் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஸ்டேட் வந்து மாறி 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 ஒர்க் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ரியாக்டில் வந்து இப்படி மேனேஜ் பண்ணிங்க. நார்மலாக இப்போ இப்படி இப்போ நார்மலாக நம்ம ரியாக்டில் வந்து இப்படி தானே க்ரியேட் பண்ணுவோம். கவுண்ட்டுன்னு சொல்லி அடிச்சு கவுண்ட் ஈக்குவல் 0ன்னு எடுப்போம். நார்மலாக நம்ம HTML இப்படி தான் எழுதுவோம். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இன்னும் வந்து போட்டு கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் ப்ளஸ் 1 அப்படின்னா என்னது இங்கே வந்து நம்மளுக்கு 1 கூட்டும். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நார்மலாக. ஓகே, இப்போ நார்மலாக இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்படி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நார்மலாக. இப்போ நார்மலாக இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம இந்த கவுண்ட்டை வந்து நம்ம இங்கே போடுவோமே, அந்த கவுண்ட்டை நம்ம இப்படி தானே இப்படி இதில் போட்டு இப்போ இங்கே நான் வந்து நம்ம இப்படி யூஸ் போடுவோமே இந்த ஃபங்க்ஷன் இது பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அது ஒர்க் பண்ணாது. ரைட், நம்ம இந்த மாதிரி முறையில் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நம்மளாம் அலர்ட்டில் போட்டு நம்ம கவுண்ட் 1 1 2 3 அப்படின்னு நம்ம கவுண்ட் ஆகுது. ஆனால் இந்த முறையில் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல கவுண்ட் ஆகுறது. இப்போ நம்ம நார்மலாக அந்த கவுண்ட் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இல்லை ரியாக்டில். ஓகே, ரியாக்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த முறை யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ இதுக்கு என்ன முறை நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா, இப்போ ரியாக்டில் ஒன்று வச்சுருக்காங்க யூஸ் ஸ்டேட்டுன்னு. இவர் தான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டேட்டை வந்து அவர் மேனேஜ் பண்ணுவார். அதாவது ஒரு வேரியபிளை வந்து மேனேஜ் பண்ணுறவர் இவர் தான் யூஸ் ஸ்டேட். இவர் எங்கே இருக்காருன்னா ரியாக்ட ஹுக்கில் இருக்கார். ரியாக்ட் உள்ளுக்கு தான் அவர் இருக்கார் யூஸ் ஸ்டேட்னு ஒருத்தர். இவர் தான் கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுவார். இதை மேனேஜ் பண்ணுறேன் எப்படி மேனேஜ் பண்ணுவார்னா, இப்போ கான்ஸ்ட் இப்போ லெட் அந்த மாதிரி வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம்ல, இப்போ இதே மாதிரி கான்ஸ்ட்ன்ற வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி இப்போ அரே மாதிரி ஒன்று எழுதி இங்கே கவுண்ட்டுன்னு எழுதுவோம். முதல்ல உள்ள மாதிரியே தான் கவுண்ட்டு, இங்கே செட் கவுண்ட். ஓகே, இங்கே நான் வந்து எழுதுகிற நேரம் இதை வந்து எழுதுறது இந்த யூஸ் ஸ்டேட்டை அப்படியே இங்கே எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இங்கே நான் வந்து ஒரு சும்மா ஒரு வேல்யூ ஒன்று கொடுப்பேன், 10 மாதிரி கொடுத்துமே எனக்கு 10 வரையும் ஒர்க் பண்ணுற மாதிரி 10லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுப்போம். இதுலேருந்து 10லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி. இப்போ பாருங்கள், இது இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கவுண்ட்டை வந்து பாருங்கள், முதல்ல பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சா இந்த கவுண்ட்டை போடுற நேரம் என்ன கவுண்ட்டை போட்டோம். இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே நான் வந்து கவுண்ட்ன்றத இங்கே கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு இன்னும் வேலை முடியலை, கால் பண்ணிவிட்டு இங்கே நான் கவுண்ட்ன்றதை கால் பண்ணிட்டேன். கால் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் என்ன பண்ணணும், இந்த செட் கவுண்ட்ன்ற மெத்தட் இருக்கு பாருங்கள், இதை கொண்டாந்து இங்கே கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ நான் விளங்க பார்த்தேன் என்ன நடக்குது. இப்போ நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ண இங்கே போனோடனே செட் கவுண்ட்ன்றது என்ன, செட் கவுண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ நம்ம யூஸ் ஸ்டேட்டில் இனிஷியல் வேல்யூ 10 கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த 10 வந்து எங்கன்னா இதுதான் யூஸ் ஸ்டேட். இப்போ இங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை வந்து இங்கே பாஸ் பண்ணி இங்கே பாஸ் பண்ணும். ஓகே,
இப்போ வந்து 10ன்றது இருக்கும். 10 + 1 முதல் தடவை கிளிக் பண்ணால், ரெண்டாவது தடவை கிளிக் பண்ணேன்னா 1 12 11 வரும், அப்புறம் 12 வரும், 30 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்கள். இதை சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ போயிட்டு பாருங்கள். இப்போ 10லேருந்து ஆரம்பிச்சு கிளிக் கொடுத்தோம்னா 11 12 30 இந்த மாதிரி ஸ்டேட் வந்து மாறிக்கிட்டே போகும். இப்போ பாருங்கள், இதில் வந்து இதை அப்படியே இது கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதே வந்து மைனஸ் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து இங்கே மைனஸ் ஆகிட்டே போகும். ஓகே ரைட். இப்போ இதில் வந்து இங்கே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ தான். இப்போ நம்ம வந்து யூஸ் ஸ்டேட் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கணும்னா 0லேருந்து அது வரும். இந்த இப்போ 0லேருந்து வருது. ஓகே ரைட். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வேரியபிள் வந்து கவுண்ட்டுன்ற வேரியபிளை கிரியேட் பண்ணுறது. கவுண்ட்டுன்ற செட் மெத்தடை வந்து இந்த செட் மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மெத்தடில் தான் நமக்கு ஒர்க் பண்ணணும். ஓகே, இந்த கவுண்ட்டுன்ற வேரியபிள் இங்கே கொடுத்துட்டு +1 அடிச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் இங்கே கொடுக்கும், இங்கே கொடுக்குறது இங்கே மாற்றும். ஓகே, ஃபர்ஸ்ட் கவுண்ட் வந்து எவ்வளோ, நான் வந்து இனிஷியல் வேல்யூ எடுக்கும். ஆனால் கவுண்ட் வந்து ப்ளஸ்ன்னு நீங்கள் கொடுத்துருவீங்களே, நீங்கள் ஒரு 1 ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ஒரு கிளிக் பண்ணால் 1 அதிகரிக்கும். அதிகரிச்சதுக்கப்புறம் இங்கே கொடுக்கும் அதிகரிச்ச வேல்யூ, அது இங்கே பாஸ் பண்ணும். இங்கே பாஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பண்ணி திரும்ப நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா திரும்ப எவ்வளோ இருக்குங்கன்னா 11 இருந்துச்சுன்னா 11 இங்கே இருக்குது, +1 12 செட் கவுண்ட்டில் இங்கே கொடுத்துட்டு இங்கே பாஸ் பண்ணும். அப்புறம் இந்த வேல்யூ வந்து இங்கே கொடுக்கும். இந்த மாதிரி தான் அது ஒர்க் பண்ணிட்டு போகும். ரைட், இதை வந்து நீங்கள் கொஞ்சம் இப்போ இந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் வேலிடேட் பண்ணணும். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு வேலிடேட் பண்ண போகிறேன். வேலிடேட் பண்ணுற நேரம் எனக்கு 0க்கு மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நான் வந்து கவுண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் கொடுத்துருக்கேன் வந்து மைனஸ் கொடுக்குறேன், இங்கே வந்து 10 கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு ஒரு சின்ன வேலிடேட் பண்ணுறேன் பாருங்கள். பண்ணிட்டு கோட் ரன் ஆகுது. அப்படியே இது பண்ணிவிட்டு இப்போ 0க்கு கீழே வந்துச்சுன்னா 0க்கு கீழே வந்துச்சுன்னா மைனஸ் வர்றதை விட்டு கூட நான் வேலிடேட் ஒன்று கொடுக்க போகிறேன். எப்படி வேலிடேட் பண்ணுறேன்னா இங்கே நான் வந்து இஃப் கண்டிஷனை கொடுப்போம். ஓகே, இதை எப்படி செய்யணும்னா இப்படி கொடுப்போம். ரைட், இப்போ இஃப் ரைட் கவுண்ட் வந்து 0க்கு மேலே போச்சுன்னா ஓகே, வேணா 0க்கு மேலேனா ரைட் இங்கன்னா கவுண்ட் ஈக்குவல் 3 ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா தான் எக்ஸாக்ட்லி அந்த வேல்யூ எடுக்கும். ரைட், பண்ணி 2 ஈக்குவலும் கொடுக்கலாம், நம்ம 3 ஈக்குவல் நம்ம ரியாக்ட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனில் நம்ம கொடுக்குறது. இங்கே வந்து கொஸ்டின் மார்க், இங்கே வந்து செட் கவுண்ட் இந்த இது எடுக்கிறோம், செட் கவுண்ட் எடுக்கிறோம். எடுத்து செட் கவுண்ட் நான் வந்து ஸ்டாப் கொடுப்போம். ஸ்டாப் ரைட், இந்த கொஸ்டின் மார்க் என்னன்றதை சொல்லித்தாரேன். ஸ்டாப் கொடுப்போம். ஓகே, அதாவது இது வந்து 1க்கு 1 சமனாக இருந்துச்சுன்னா இது 1 வந்துச்சுன்னா நான் வந்து ஸ்டாப் ஆகி சொல்கிறேன். ஓகே ஓகே, இல்லைனா இங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து கவுண்ட்டை வந்து செட் கவுண்ட்டை வந்து இதை வந்து இங்கே போடுவோம். ரைட், இப்போ இது என்னன்னா சேம் லைக் இஃப் எல்ஸ் தான். இதுக்கு வந்து டெர்னரி ஆப்பரேட்டர்னு சொல்லுவோம். இது வந்து இந்த இஃப், இப்போ இஃப் வந்து இது வந்து இஃப் வந்து இது வந்து எல்ஸ் பா. இப்போ இஃப் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு இதை பாருங்கள், இதை இப்படி யூஸ் பண்ணுவோம் தான் நம்ம. இப்போ பாருங்கள், இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் எப்படின்னு உங்களுக்கு விளங்கும். இப்போ பாருங்கள், இது அப்படி இது பண்ணிவிட்டு 1 வந்து ஸ்டாப் ஆகிடும், இந்த அங்கிட்டு போகாது. ரைட், இப்போ இதே வந்து இன்னொரு முறையில் மாற்று முறையில் யூஸ் பண்ணுறேன்னா எப்படி யூஸ் பண்ணுவோம். இஃப் கவுண்ட் 0 நான் 1 வந்துச்சுன்னா 1க்கு சமனாக வந்துருச்சுன்னா இங்கே நான் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்டாப் பண்ணுறது எனக்கு வரணும். அப்போ இன்னும் ஸ்டாப் பண்ண போடலாம். இல்லைனா எல்ஸில் போயிட்டு இதை நம்ம எழுதுவோம். எப்படி இதை கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து இது வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டு போகும். ஓகே, இப்போ வந்து இதே தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல வந்து இதே விஷயத்தை தான் உங்களுக்கு இந்த இது ஆப்ரேட்டர் சூஸ் பண்ணி எழுதுறேன். ரைட்டா, இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கேன். சேம் இஃப் எல்ஸ் தான்.
நம்ம இந்த மாதிரி எழுதினா போனோம்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும். இது வந்து இஃப்பை வந்து இப்படி யூஸ் பண்ணணும், எல்ஸை வந்து நம்ம இப்படி போடலாம். ரைட், இதை நீங்கள் கீப் இன் யுவர் மைண்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து இப்போ ஸ்டாப்னு வர நேரம் எனக்கு வந்து கலர் வந்து மாறிடணும். என்ன கலருக்கு மாறிடணும்? ஒரு ரெட் கலருக்கு மாறிடணும். மற்ற நேரம் அது பிளாக் கலரில் இருக்கலாம், ரெட் கலர். அதாவது எப்படி வேலிடேட் பண்ணுறேன்னா, நான் வந்து இந்த இங்கே வந்து நான் வந்து ஒரு H3 டேக் மாதிரி போட்டுக்கிறேன். H3 டேக் மாதிரி போட்டுக்குவோம். போட்டு இந்த டேக்லுக்கு ஸ்டைல்னு சொல்லி ஒன்று எழுதும். ஸ்டைல் எழுத போகிறோம். ஸ்டைல் எழுத போகிறோம். கலர்னு சொல்லி போட்டு கலர் ஈக்குவல் கவுண்ட் 3க்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து இது உங்களுக்கு பிளாக்காக இருக்கணும், பிளாக்காக ஆகும். ரைட், ஓகே. ரைட், இங்கே இல்லைன்னா ரெட். நான் வந்து H3ல க்ளோஸ் பண்ணுறோம். என்ன வேலிடேட் பண்ணியிருக்கேன்னா, இங்கே வந்து முடிச்சுட்டு இங்கே வந்து கூட ஒரு ப்ராக்கெட் ஒன்று போட்டேன். இந்த ப்ராக்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகுது. ரைட், இப்போ என்ன கொடுத்துருக்கேன்னா, இப்போ நம்ம இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணது பாருங்கள், பார்த்துருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிக்கிட்டே போகிறேன். எல்லாம் இப்போ என்னத்தில் இருக்குது? பிளாக்ல தான் இருக்குது. அதாவது 3க்கு குறையிற நேரம் பாருங்கள், அது வந்து எப்படி ஆகுது? கம்ப்ளீட்டாக என்ன கலருக்கு வந்துருச்சு? ரெட்டுக்கு வந்துருச்சு. இப்போ என்னன்னா, நான் கொடுத்துருக்கேன் இந்த கலர் வந்து இப்போ கலர் ஸ்டைலில் கலர்னு சொல்லி நான் எழுதிட்டு பிளாக் அண்ட் ரெட்டுன்னு 2 கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கலர் வந்து கவுண்ட்டில் வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ண கவுண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இந்த கவுண்ட்டில் வந்து ஓகே 3க்கு மேலனா ரெட், சாரி பிளாக். 3க்கு மேலேயா இருந்தால் பிளாக் உங்களுக்கு வந்து வரணும். அதே 3க்கு கீழேயா இருந்தால், அதான் 3க்கு 2 1 அப்படி போச்சுன்னா ரெட் ஆகும். அதான் நான் கொடுத்துருக்கேன். கவுண்ட் கிரேட்டர் தேன் 3. நீ மைனஸ் அடிச்சுக்கிட்டு போகிற நேரம் கவுண்ட் வந்து 3க்கு கீழே வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெட்டை வந்து அது வந்து அவுட்புட்டில் எடுத்து காட்டும், ரெட் கலரை, இல்லைன்னா பிளாக்ல உங்களுக்கு காட்டும். ரைட், இதுதான் வந்து விஷயம். இதை நீங்கள் விளக்கிடுங்க. வெரி சிம்பிள். ரைட்.